السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. ودخل معه السجن فتيان، قال أحدهما إني أراني أعصر خمرا، وقال الآخر إني أراني أحمل فوق رأسي خبزا تأكل الطير منه، نبئنا بتأويله إنا نراك من المحسنين. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசையும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, நமது காயல்பட்டினம் குதுபா பெரிய பள்ளியில் நடைபெறக்கூடிய தஃப்சீர் வகுப்பில் இன்றைய தினம் சூரா யூசுஃபினுடைய 6வது பாகத்தை நாம் பார்க்கிறோம். இன்று ஹிஜ்ரி 1447 ரமதான் பிறை 19. சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைக்குள் அடைக்கப்படுகிறார்கள். சிறைக்குள் இருந்தவர்களெல்லாம் அவர்களோடு நல்ல ஒரு நட்போடு பழக ஆரம்பித்தார்கள். சிறைக்குள்ளே இருந்தே அவர்களுக்கு நேர்வழியை அவங்க காட்டினாங்க. அது குறித்து குர்ஆனும் பேசுகிறது. இந்த நாட்டிலே மிஸ்ரிலே மக்கள் பல இறை கொள்கைகளை வணங்குகிறார்கள். நீங்களும் வணங்குறீங்க. அது பிழையானது. ஓர் இறை தான் இருக்கணும், ஓர் இறை தான் உண்டு, அல்லாஹ்ங்கிறது ஒருத்தந்தான், அவனுக்கு இணை துணை இல்லை என்பதை பற்றிய தவ்ஹீத் பிரச்சாரத்தை அங்கே அவர்கள் போதித்தார்கள். அவர்களுடைய போதனைகள் இருந்த அழகும் அதிலிருந்த நூறானியத்தும் அவர்களுடைய உள்ளங்களை கவர்ந்தது. ஒரு கட்டத்திலே அந்த சிறைவாசிகள் சொன்னார்கள், நாங்கள் இனி இதை விட்டு வெளியே போக நம்பிக்கை இல்லை, எங்களில் சில தவறு செய்தவர்களும் உண்டு, தவறு செய்யாமல் உள்ள வந்தவங்களும் உண்டு, அப்படிலாம் இருக்கும். மொத்தத்தில் நாங்கள் இந்த சிறையை விட்டு எங்களை வெளியேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. அதனால் எங்களுடைய நிலையெல்லாம் இங்கேயே தான் இருக்கும் போல் அப்படின்றதும் அப்படி இல்லை. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கணும், நீங்கள் வெளியேறுவீர்கள், உங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் அமையும், அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும், மீண்டும் தவறுகளின் பக்கம் நீங்கள் திரும்பக்கூடாது என்பது போன்ற போதனைகளை எல்லாம் அந்த சிறைவாசிகளுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்கிறார்கள். இந்த நிலையில்தான் அந்த சிறைக்குள்ளே 2 இளைஞர்கள் வந்தார்கள் என்று நாம் சொன்னோம். அந்த 2 இளைஞர்கள் யார் என்பதையும் நம்ம குறிப்பிட்டோம். ஒரு கட்டத்திலே அந்த 2 இளைஞர்களும் இவர்கள் மீது ரொம்ப பிரியமாயிட்டாங்க. ரொம்பவே பிரியமாகி அவர்களிடத்தில் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப, அந்த 2 பேரும் சொல்கிறாங்க, யூசுப் எங்களுக்கு நீங்கள் ரொம்ப பிரியமாயிட்டீங்க, உங்களை பற்றி நாங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடலாமா? அவர்களும் கேட்டாங்க, மற்றவங்களும் கேட்குறாங்க, மற்ற சிறையில் இருக்கக்கூடியவங்களும் கேட்குறாங்க. பாரக்கல்லாஹு அலைக்க மா அஹ்ஸன வஜ்ஹக ஒமா அஹ்ஸன ஹல்கக, அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்து செய்வானாக. அல்லாவை ஏற்றுக்கிறதுல யாருக்கும் பிரச்சனை இல்லைங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். இப்போவும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாவை குறித்து நிறைய விஷயங்களை அவங்களுக்கு போதிச்சிருக்கிறாங்க. அதனால் அவங்கெல்லாம் சொன்னாங்க, அந்த சிறைவாசிகள், இந்த குறிப்பாக இந்த 2 பேரும் சேர்ந்து,
அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. மா அஹ்ஸன வஜ்ஹக வமா அஹ்ஸன ஹல்கக லகத் பூரிக லனா ஃபீ ஜிவாரிக. நீங்கள் உங்களுடைய அழகு, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான தோற்றம் எங்களை பிரமிக்க வைக்கிறது. ஆச்சரியமான ஒரு தோற்றத்தை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கிறான். நாங்கள்லாம் பிரமித்து போய் இருக்கிறோம். அதோடு மாத்திரமல்லாமல் லக்கத் பூரிக லனா ஃபீ ஜிவாரிக, உங்களுக்கு பக்கத்தில் நாங்கள் இப்போ இருக்கிறதுனால எங்களுக்கும் பரக்கத்து செய்யப்பட்ட மாதிரி நாங்கள் உணர்கிறோம். எங்களுடைய கல்புகளிலே ஒரு சிறந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. எங்களுடைய கல்புகளிலே ஒரு பரக்கத்தான நிலை ஏற்பட்டிருக்கிறது. எங்களுடைய சிந்தனைகளிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் மீது நம்பிக்கை எங்களுக்கு கூடியிருக்கிறது என்று அவர்கள் சொல்லிவிட்டு, சரி நீங்கள் உங்களை நாங்கள் யூசுஃபுங்கிறத மாத்திரம்தான் தெரியுது, நீங்கள் யாருங்கிறத எங்களுக்கு சொல்லலாமா? ஃபொமன் அந்த நீங்கள் யாருங்கிறத சொல்லுங்களேன் அப்படிங்கும்போது அப்போ தான் அவங்க தான் யாருங்கிறத சொல்கிறாங்க. அரசபையில் கூட தான் யாருங்கிறத சொல்லலை, யூசுஃபுங்கிறது மட்டும்தான் இருந்தது. ஆனால் யூசுப் இப்னு சஃபியில்லா யாக்கூப், அல்லாஹ்வுடைய சஃபியாக இருந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்தான் நான். அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதராகிய இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன். அவர்கள் ஹலீலுல்லா அல்லாஹ்வினுடைய நேசர் என்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவங்க மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய மகன் நான் யூசுஃப் என்று அவங்க குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த அந்த சிறையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அதிகாரி, அவரும் அதில் வந்து கலந்துக்கிடுவார். இந்த சிறை அதிகாரி பொறுப்பாளர் இருப்பார் இல்லையா, வார்டன், அவரும் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய போதனைகள்லாம் கலந்துக்கிட்டு அது ஈர்க்கப்பட்டார். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் நினச்சிருந்தா அந்த சிறைக்கு வராமலே இருந்திருக்கலாமே, உங்களை பற்றி விஷயங்களை. ஏன்னா அவர் வெளியில் போயிட்டு வர்ற ஆள் தானே, அரசபைக்கெல்லாம் போவார். நாங்கள் செய்திகளை கேள்விப்பட்டோம், நீங்கள் வராமல் இருந்திருக்கலாம், உங்களிடத்தில் உண்மைத்தன்மை இருக்கிறதே, நீங்கள் ஏன் தவிர்த்திருக்கலாமே. சரி, இப்போ உள்ளே வந்துட்டீங்க, ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே பல அறைகள் இருக்குது, வசதியான அறைகளும் இருக்குது. ஏன்னா பெரிய சில சமயங்களில் பெரிய பெரிய அதிகாரிகள் கைது செய்யப்படுவாங்க. அப்போ அவங்களுக்குன்னு தனி அறைகள் இருக்கும். விஐபிகள் கைது செய்யப்பட்டால் சாதாரண மக்கள் அடைக்கிற அந்த கொட்டையிலே கொண்டு அடைக்கிறானோ, அவனுக்கு ஏசிலாம் வச்சுருப்பான். ஆனால் அவன் செஞ்ச கொள்ளை பெரிய கொள்ளையாக இருக்கும். கொள்ளை அடிச்சுட்டு ஏசியில் போய் உட்காடுறான். இங்கே 1000 ரூபா லஞ்சம் வாங்கியிருப்பான், 2000 ரூபா லஞ்சம் வாங்கியிருப்பான். அவன் படுறாத பாடு பட்டு கிடப்பான். தப்பே செய்யாதான இருப்பான், அவனும் பாடாத பாடுபடுவான். என்ன நீதி, என்ன நேர்மை, என்ன நீதிமன்றங்கள் என்ற ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப கேவலமாகவும் அசிங்கமாகவும் இருக்கிறது. அப்போ நீங்கள் விரும்பினால் அந்த ஒரு நல்ல அறையை நான் உங்களுக்கு ஏற்பாடு செய்து தர்றேன், அந்த உரிமை எனக்கு இருக்குது. நீங்கள் இங்கே தான் எல்லாரோட உட்காரணுங்கிறது இல்லை. இப்போ நீங்கள் யாருங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் ஒரு இறை தூதராக நாங்கள் பார்க்குறோம். இறை தூதனுடைய மகன், அவங்களுடைய தந்தை இறை தூதர், அவங்களுடைய தந்தை இறை தூதர் என்று ஒரு வாழையடி வாழையாக நபிமார்களுடைய வாரிசில் நீங்கள் வர்றீங்க. எனவே நாங்கள் உங்களுக்கான விசேஷமான ஒரு அறையை ஏற்பாடு செஞ்சு தர்றேனே அப்படின்னு சொல்லும் பொழுது, அதெல்லாம் வேணாம், இங்கேயே இருக்கிறேன், எங்கேயும் எனக்கு ராகத்தை தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த நிலையிலே இந்த 2 பேரும் பலரும் சொன்னதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த 2 இளைஞர்கள் சொன்னாங்க, காலா இன்னா லனுஹிப்புக ஹீன ரஅய்னாக, நாங்கள் 2 பேரும் உங்களை பார்த்ததிலிருந்து உங்கள் மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கிறோம். அந்த 2 பேரும் உள்ளே வந்தான் இல்லையா, அந்த மன்னருக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க, ஜூஸ் கொடுக்குறவனும் சாப்பாடு கொடுக்குறவனும் சமயக்காரனும். இந்த 2 பேரும் சொன்னாங்க, உங்களை பார்த்ததிலிருந்தே எங்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு, அந்த அளவுக்கு நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்தாப்பா என்ன நேசிக்காதீங்க, என் மேலே அன்பையெல்லாம் நீங்கள் வைக்காதீங்க. யாரெல்லாம் என் மேலே அன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பலாய் வந்துடுது, அவங்களுக்கெல்லாம் சோதனை வந்துடுது. முதலாவதாக எங்கள் மாமி இருந்தாங்க, என்னுடைய மாமி இருந்தார்கள். அவர்களும் என்ன செஞ்சாங்க, சோதனையில் ஆக்கப்பட்டார்கள். அவங்களுடைய பெயர் ஃபாயிகா, எங்கள் வாப்பா கூட பிறந்தவங்க.
இப்போ என்ன எங்கள் அம்மா ராஹேல் பெற்றுட்டு எனக்கு ஒரு தம்பி இருக்குது புன்யாமீன், எனக்கு அவருக்கு இடையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வயசு வித்தியாசம். அப்போ அவங்கள பெற்ற அந்த பிரசவத்தில் அவங்க ஒஃபாத் ஆகிட்டாங்க, நம்ம ஏற்கனவே சொன்னோம். அப்போ எனக்கு 5 வயசாக இருந்தது. உம்மாவும் இல்லைன்ற உடனே என்னை எடுத்து வளர்த்தது கொண்டது எல்லாமே எங்கள் மாமி தான். எங்கள் பாப்பா கூட பிறந்தவங்க, உடன்பிறப்பு ஃபாயிகா, அவங்க தான் என்னை வளர்த்தாங்க. அப்போ அவங்க அதுக்கு முன்னாலேயே என் மேலே அவங்க பாசமாக இருப்பாங்க. எங்கள் அம்மா வஃபாத்தாகிறதுக்கு முன்னாலேயே எங்களோட தான் அவங்க இருந்தாங்க, பாசம். ஆனால் அதற்கு பிறகு அளவு கடந்த பாசம் என் மேலே வச்சுட்டாங்க. எங்கள் மாமி என் மேலே உயிரை வச்சுருந்தாங்க, என்னை பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் ஓரளவு வளர்ந்து ஒரு நியாயமான ஒரு 7-8 வயசு வந்ததற்கு பிறகு எங்கள் வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எங்கள் மாமிகிட்ட வந்து, இந்த அம்மா ஃபாயிக்கா பிள்ளை என்கிட்ட தந்துரு, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். இப்போ அவருக்கு ஒரு விவரம் தெரிகிற பிள்ளை தானே, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது விவரம் தெரியாமல் இருந்தார், அதனால் என்னை பராமரிக்கிறது கஷ்டமாக இருந்தது. இப்போ அவருக்கு 8-9 வயசு ஆச்சு, இப்போ பிரச்சனை இல்லை, அதனால் நான் பார்த்துக்கிறேன், நீ அந்த பிள்ளை என்ற ஒப்படைங்கும் போது அவங்க அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே அழுகண்டா தாங்க முடியாது, அவ்வளோ கவலைப்பட்டாங்க, சரியான வேதனை. அப்போ என் மீது பாசம் கொண்டவர்கள் கடைசியில் வேறு வழி இல்லாமல் என்னை பிரித்தெடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அவங்க அப்படியே நொஞ்சிட்டாங்க என்னை பிரிந்ததுனால. அவ்வளோ பெரிய பிரியத்தை அவங்க காட்டினாங்க. அதற்கு பிறகு என்னுடைய தந்தை என் மீது அவ்வளோ பிரியம் காட்டினாங்க. இனி அவங்களுக்கும் சோதனை வந்து அவங்கள்ட்ட தான் எல்லாம் என்னை பிரிச்சுட்டான். அதற்கு அடுத்த பிறகாக இந்த ஊருக்கு வந்து இந்த நாட்டு இந்த அரசர், இந்த அமைச்சர் இருக்கிறார் அசீஸ், அவருடைய பொண்டாட்டி என் மேலே பிரியம் காட்டினான். இனி அவளும் இன்றைக்கி என்ன செஞ்சுட்டுருக்கிறா, ஒரு சங்கடத்தில் ஆழ்ந்து, என்னையும் சங்கடத்தில் ஆழ்த்தி அவளும் என்ன செஞ்சிடா, ஒரு சங்கடமான நிலையில் இருக்கிறா. ஆக முதல்ல நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, மொத்தத்தில் என்ன நேசிக்காதீங்க, அவ்வளோதான். உங்களோட நேசங்களையெல்லாம் நீங்கள் அல்லாட்ட வைங்க. என்ன விட்டுருங்கப்பா, என்ன நேசித்தா உங்களுக்கு தான் சங்கடம் வரும் அப்படின்னு அவங்க என்ன செய்தார்கள், சொன்னார்கள். இப்போ இந்த 2 பேர் இருக்கிறார்கள் இல்லையா, அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு கனவு கண்டோம். கொஞ்ச நாள் போன பிறகு, கொஞ்ச நாள் போச்சு. அப்போ சில கனவுகளுக்கெல்லாம் இவங்க விளக்கம் சொன்னாங்க. அங்கே இருந்தவர்கள் கனவுகளுக்கெல்லாம் அந்த தவீல் அஹாதீஸ் அல்லாஹ் சொல்கிறான், கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஆற்றலை நாம் கொடுத்தோம் என்கிறான். அது ஒரு தனி ஒரு அது சம்பந்தமான சில தகவல்கள். ஏன்னா கனவு தொடர்பானது, கனவு தொடர்பான விஷயங்கள் இந்த சூறாவில் சொல்கிற மாதிரி வேறு எங்கேயும் அல்லாஹ் சொல்லலை. அதனால் அதை பற்றிய யதார்த்த நிலைகள் என்னங்கிறதை பற்றியும் நேரம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த 2 பேரும் சொல்கிறாங்க, கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு பிறகு, இவங்க நிறைய கனவுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்களே, நாமளும் கனவு கண்டதாக சொல்லுவோமே அப்படின்ட்டு இவங்க தங்களுடைய கனவுகளை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் சொல்கிறாரு, கால அஹதுஹுமா இன்னி அரானி அஹ்சிரு ஹம்ரா, நான் மது சாறு பிழிந்து கொடுப்பது மாதிரி கனவு கண்டேன். குரானில் அல்லாஹ் சொல்கிறான், குரானில் சுருக்கமாக சொல்கிறான், தஃப்சீல விரிவாக எழுதுகிறாங்க. ஓ காலல் ஆஹரு, இன்னொருத்தர் சொல்கிறாரு, இன்னி அரானி அஹ்மிலு ஃபோக்கராசி, என்னையே நான் கனவில் பார்த்தேன், என்னுடைய தலையிலே நான் ரொட்டியை வச்சுட்டு போகிறேன், ரொட்டி ஹுபுசன் தகுலு தயிர் மின்ஹு, அதில் பறவைகள் வந்து சாப்பிடுது. இதுதான் கனவு, 2 பேருடைய கனவு. அப்போ அந்த கனவினுடைய முழு விவரத்தையும் முஃபஸ்ஸீரீன்கள் குறிப்பிடுறாங்க. என்னென்னா, ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நான் ஒரு தோட்டத்துக்குள்ளே போனேன், அந்த தோட்டத்தில் திராட்சை செடிகள், திராட்சை கொடிகள் இருந்தது. அதில் குறிப்பாக 3 கிளைகள் ரொம்ப அழகாக இருந்தது, தனித்தனிமை வாய்ந்ததாக இருந்தது. அந்த ஒவ்வொரு கிளைகளிலேயும் ஒரு திராட்சை கொத்து தொங்கிக் கொண்டிருந்தது. என்னுடைய கையிலே ஒரு கோப்பை இருந்தது, அது மது கோப்பை, அரசருக்கு நான் வளமையாக சாறு புரிஞ்சு கொடுக்கக்கூடிய கோப்பை அது. அப்போ அந்த கோப்பையிலே நான் என்ன செய்கிறேன் என்றால், அந்த திராட்சை கனிகளை எல்லாம் பறித்து அதில் சாறு பிழிந்து அதை நான் அவருக்கு கொண்டு கொடுக்குறேன். யாருக்கு? எங்களுடைய அரசருக்கு நான் கொண்டு கொடுத்தேன். ஃபஷரிப, அவர் அதை என்ன செய்தார், குடித்தார். இப்படி ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ இவன் இந்த ரொட்டி சொல்கிறவன் வைக்கிறான்ல,
அவர் ஏற்கனவே அவன் வந்து பலரசம் புரிகிறவன் தான், அதில் உள்ளவன் தானே, அவன் தான் அதே மாதிரி கனவு கண்டிக்கிறான். இப்போ இவன் அவனுடைய தன்மைக்கு சொல்கிறான். இந்த ரெண்டாவது நபர் அவன் சொல்கிறான், நான் ஒரு கனவு கண்டேன், நான் மத்பஹ் அந்த சமையல் அறையிலிருந்து வெளியில் வர்றேன், வெளியில் வரும்போது என் தலையில் 3 தட்டுக்கள் இருந்தது, 3 தட்டுக்களிலும் ரொட்டி இருந்தது. அதை சுமந்து கொண்டே நான் என்ன செய்கிறேன், அப்படி வர்றேன். அப்போ பறவைகள் வந்து அது அந்த மேல் தட்டில் இருக்கக்கூடிய அந்த உணவை சாப்பிட்டது. இப்படி ஒரு கனவு கண்டேன் அப்படின்ட்டு இந்த 2 பேரும் கனவை சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, கால லா யஅதீகுமா தஆமுன் துர்ஸகானிஹி இல்லா நப்பஅதுகுமா பிதஅவீலிஹி கப்ல அன் யஅதியகுமா. சரி, இதற்கான விளக்கம் என்னங்கிறத நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். எவ்வளோ நேரத்தில் சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு சாப்பாடுற நேரம் தானே, இப்போ சாப்பாடு கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு வந்துடும். அந்த சாப்பாடு வருவதற்கு முன்பாக நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். இப்போ சிறையாக இருந்தாலோ இது மற்ற ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் இந்த பெல் அடிப்பாங்களே, அந்த டைமுக்கு தானே சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஹாஸ்டல் இதெல்லாம் அப்படி இந்த டைமுக்கு சாப்பாடு. நம்ம வீடாக இருந்தால் தான் சம்மந்தம் இல்லாமல் சில பேர் டைமுக்கு சாப்பிடுவாங்க, சில பேர் வந்த நேரம் சாப்பிடுவாங்க, 3 மணிக்கு சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க, இப்படி பலவிதமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு சாப்பாடு வரக்கூடிய நேரம்னு இருக்குது. அந்த நேரம் வருவதற்கு, அந்த சாப்பாடு வர்றதுக்கு முன்னால் கபல ஐயத்தியக்குமா, உங்கள் 2 பேருக்கு சாப்பாடு வர்றதுக்கு முன்னால் நான் என்ன செஞ்சிடறேன், அந்த இதனுடைய பொருளை கருத்தை நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, இப்படிலாம் நீங்கள் பொருள் சொல்கிறேன்னு சொல்கிறீங்களே, கருத்து சொல்கிறீங்களே, ஏற்கனவே இங்கே சிறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கனவு கண்டு நீங்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறீங்க, இதெல்லாம் ஜோசியமா அல்லது ஆர்வம் பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாங்க. ஜோசியம் பார்த்து நீங்கள் சொல்கிறீர்களா அல்லது குறி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இது குறியும் இல்லை ஜோசியமும் இல்லை, இதற்கென்று ஒரு இல்மு இருக்கிறது. அந்த இல்மை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், அந்த இல்மை எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். எல்லாரும் கணக்கு விளக்கம் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. கணக்கு எப்படி அவர் தகுதிக்கு சில விளக்கம் சொல்லுவாங்க. நான் எப்படி கனவு கண்டேன், அப்படியா நல்லதாக போச்சு, உனக்கு நிறைய பரக்கத்து வரும் அப்படிலாம் சொல்ல முடியாது. சொல்லலாமா? பரக்கத்து வரும்னு சொல்கிறது தப்பு இல்லை, ஆனால் அப்படி அது ஒரு பரக்கத்து வருதுன்னா கனவுக்கு பொருளாக இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க, அந்த ஏதாவது அந்த மாதிரி கண்ணன் சொன்னால் நீங்கள் பதில் சொன்னால் ஹைர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. ஹைராக இருக்கும், எதுவாக இருந்தாலும் ஹைராக இருக்கும். கனவு உங்களுடைய யாராவது வந்து யாராவது ஒருத்தர் உங்களோட கனவு சொன்னார், ஹைராக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. அவர் வந்து இதுக்கு தீய கனவு கண்டிருக்கலாம் அல்லது நல்ல கனவு கண்டிருக்கலாம், ஏதோ அது கனவே காணாமல் கனவு கண்டதாக சொல்லலாம். இதுலேயும் அந்த கதை வருது, அதுக்கு தான் அதை சொல்கிறேன். அப்போ எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் ஹைராக்கி வைக்கட்டும் அப்படின்னு ஹைர்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சுருங்க, முடிச்சிருங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ கனவுக்கு விளக்கம் சொல்வது என்பது அது ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. எல்லாரும் கனவுக்கு என்ன செய்ய முடியாது, விளக்கம் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. விளக்கம் சொல்கிறதா இருந்தால் அந்த விளக்கம் தெரியணும், இல்லை அந்த விளக்கம் தெரியணும். இன்றைய காலத்தில் கனவுக்கு விளக்கம் சொல்வதிலே நம்பர் 1 என்று அறியப்பட்ட இமாம் யாருன்னு கேட்டால் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ். அவங்களுக்குன்னு ஒரு தனி வரலாறு இருக்குது. ஏன் இவ்வளவு பெரிய சிறப்பை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான்? பெரிய பெரிய இமாம்கள்லாம் இருந்தாங்க, ரொம்ப பெரிய இமாம்கள்லாம் இருந்தாங்க, இவங்களை விட சிறந்த அறிவாற்றல் மிக்கவர்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் கனவுக்கு விளக்கம் சொல்லலை, இவங்க சொன்னாங்க. அந்த இல்மை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். அதற்கென்று தனி ஒரு வரலாறு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாம் அந்த நாட்களில் சொல்லுவோம். அது கண்டிப்பாக சொல்லப்பட வேண்டிய ஒரு வரலாறு தான். அருமையானவர்களே, எந்த அளவுக்கு இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஆச்சரியமான, என கனவு குறித்து நிறைய வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து வழங்கப்பட்டது இல்லையா, வஹி வழங்கப்பட்டது இல்லையா. வஹி வழங்கப்படுவதற்கு முன்பாக புகாரி சொல்கிறது அர்-ருய்யா ஸாலிஹா, நிறைய அழகான கனவுகளை பார்ப்பாங்க. கனவு என்பது நுபுவத்தினுடைய 46 பங்குகளில் ஒரு பங்கு. நுபுவத்து நபித்துவம் இருக்குல்ல, அதில் ஒரு 46 பங்கில் ஒரு பங்கு தான் நல்ல கனவுகள் அப்படின்னு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆக கனவு என்பது இஸ்லாத்தோட ஒரு தொடர்புடையது தான். இன்றைக்கி நம்ம பாங்கு சொல்கிறோம் தொழுகைக்குன்னு சொன்னால் இது கனவின் மூலமாகத்தான் அறிவிக்கப்பட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் பலரும் இந்த கனவை கண்டாங்க. இதெல்லாம் ஹதீதுகளில் இருக்குது. ஆனால் கனவே வாழ்க்கையாக ஆயிடக்கூடாது, அதை கவனிச்சுக்கணும். எல்லாம் கனவு கனவு கனவுன்னு போகக்கூடாது. அந்த கனவில் யதார்த்தமான கனவு இருக்குது, நல்ல கனவு இருக்குது, ஷைத்தானுடைய கனவும் இருக்குது.
அப்போ அர்-ருயா மினல்லா ஒல் ஹுல்மு மின ஷைத்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. கனவை ரெண்டாக பிரிக்கிறாங்க, ருயா என்றும் ஹுலும் என்றும். ருயா என்றால் நல்ல கனவு, அது மினல்லா அல்லாவின் புறத்தில் உள்ளது. ஒல் ஹுல்மு என்று சொல்லக்கூடியது மின ஷைத்தான், அதுவும் கனவு தான், அது ஷைத்தான் என்றும் உள்ளது. எது நல்ல கனவு எது கெட்ட கனவுங்கிறதெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட முடியுமா? அப்போ அந்த மாதிரி சமயங்களெல்லாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு இமாம்கள் சொல்லித் தர்றாங்க. இது கண்டிப்பாக இது சொல்லப்பட வேண்டிய விஷயம் நாம் சொல்லுவோம். இந்த இப்னு சீரின் ரஹ்மஹுல்லா அவர்களை குறித்து நாம் சொல்லிட்டு வந்தோம். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவர் தான் அரசராக இருக்கிறார், கலீஃபாவாக இருக்கிறார். இஸ்லாமிய ஆட்சியில் அவர் தான் கலீஃபாவாக இருக்கிறார். அவங்களுடைய ஆட்சி காலம் தாபியன்களுடைய காலம். இப்போ அந்த காலகட்டத்தில் சஹாபிகளும் இருக்கிறாங்க. இந்த இப்னு சீரின் ரஹ்மஹுல்லான்னு சொல்கிறோம் இல்லை, கனவுக்கு விளக்கம் சொல்கிறது நம்பர் 1 சொல்கிறோம் இல்லையா, அவங்களும் அந்த காலத்தில் வாழ்கிறாங்க. சஹாபிகளை பார்த்துருக்குறாங்க, சஹாபிகள்கிட்ட சில விஷயங்களை படிச்சிருக்கிறாங்க தாபி அவங்க. அப்போ அவங்கள்ட்ட எத்தனையோ பேர் கனவுகளை கேட்டு நிறைய வருவாங்க, எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லுவாங்க. அதில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நான் ஒரு கனவு கண்டேன் இமாம் அவர்களே, நம்முடைய அரசர் இருக்கிறார்ல அப்துல் மலிக் இப்னு மர்வான், ஆமாம், அவரை கீழே நான் தள்ளி புரட்டி போட்டு அவருடைய முதுகிலே 4 ஆணிகளை நான் அறைந்தேன், முதுகில் 4 ஆணி அரைஞ்சேன், இப்படி ஒரு கனவு கண்டேன் அப்படின்ட்டு பார்த்துட்டு சொன்னாங்களாம். எந்த அளவுக்கு பாருங்கள் அல்லாஹ் எவ்வளோ இல்மை கொடுத்துருக்காண்டு. ஒருபோதும் இந்த கனவை நீ கண்டு இருக்க மாட்டாய், இந்த கனவை நீ பார்க்கவே இல்லை, ஆனால் இது கனவாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் நீ பார்க்கல, இந்த கனவை நீ பார்க்கவே இல்லை, அதை நான் உறுதியாக சொல்லணும். அவருக்கு கைகாலம் ஆடிச்சு. ஆமாம் உண்மைதான், நான் அந்த கனவை பார்க்கல, வேறொரு ஆள் தான் பார்த்தாரு, என்கிட்ட கேட்க சொன்னார், என் பேரை சொல்லிடாதேன்றதுனால நான் என்ன செய்ய, நான் பார்த்த மாதிரி சொன்னேன். சரி, எனக்கு யாருன்னு சொல்லணும், ஆளை சொன்னால் தான் நான் என்ன செய்ய முடியும், அதற்கான விளக்கத்தை நான் சொல்ல முடியும். கனவு என்று வரும் பொழுது அந்த கனவை மட்டும் வைத்து என்ன செய்ய முடியாது, விளக்கம் சொல்ல முடியாது. கண்ட நபரையும் சேர்க்கணும் அதில். அந்த யார் கண்ட ஒரே நபர், இவரும் கனவு கண்டிருப்பார் ஒரு கனவு, இவரும் ஒரு கனவு கண்டிருப்பார், 2 பேரும் ஒரே கனவு, 2 பேருக்கும் ஒரே அர்த்தம் இல்லை. இதை நம்ம விளங்கிக்கிடணும். 2 பேருக்கும் கண்ட கனவு ஒன்றாக இருந்தாலும் அந்த நபரை பொறுத்து கனவு வேறுபடும், சூழ்நிலையை பொறுத்து அந்த மாயனா வேறுபடும். அப்படின்லாம் நமக்கு இமாம்கள் தபீர், அது கனவுக்கு விளக்கம் சொல்கிறதுல அவங்க எழுதி தர்றாங்க. அதனால் இது யார் கண்டா அப்படின்னு கேட்டால் அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இவங்க தான் கண்டாங்க. அவங்க யாருன்னு கேட்டால் ஒரு சஹாபின்னு சொன்னால் அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் சின்ன பிள்ளையாக இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் நாயம் ரலியல்லாஹு தஆலாவுடைய பேரப்பிள்ளை, சித்திக் நாயத்தினுடைய பேரப்பிள்ளை. அப்போ அவரோட வாரிசில் தான் நம்ம இருக்கிறோம். அப்போ அந்த அபூபக்கர் சித்திக் நாயத்தினுடைய மகளார் இருந்தாங்க இல்லையா, ஆயிஷா நாயினுடைய ராத்தா அஸ்மா நாயி இருந்தாங்க இல்லையா, அஸ்மா நாயினுடைய மகனார் தான் இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா. இவங்க இது பெரிய வரலாறு, இது அரசியல் தொடர்பான நிறைய சர்ச்சைகள் இருந்தது. மக்காவில் அந்த காலத்தில் இவங்க ஒரு ஆட்சியாளராக இருந்தாங்க, தனி ஒரு ஆட்சி அவங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க மக்கா பகுதி மதீனா பகுதியிலாக. இது அரசாங்கத்துக்கு எதிராக இருந்தது. அப்போ கண்ட கனவு இது ஒரு குறிப்பை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். இந்த வரலாறு பேசணும்னு சொன்னால் அந்த தஃப்சீருக்குள்ளே போக முடியாது. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு, அஸ்மா நாயகி சம்பந்தப்படுறாங்க. அதில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று சொல்லக்கூடிய கவர்னர் மிகப்பெரிய தொடர்பை வருகிறார். இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு, நாம் அவ்வளோ தூரத்துக்கு போக இல்லை. ஆனால் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் யார் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சித்திக் நாயகத்தினுடைய பேரர், ஒரு சஹாபி. அஸ்மா நாயகி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து வந்தபோது முதலாவது பிறந்த குழந்தை இவங்க தான். ஹிஜ்ரத்து வந்த பிறகு இஸ்லாத்தில் முதலாவது பிறந்த குழந்தைங்கிறது இவங்க தான், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர். இது ஒரு தனி சிறப்பு. ஹைர், இவங்க தான் கண்டாங்க. இப்போ அந்த நபர் சொல்லிட்டார், அவங்க உங்ககிட்ட சொல்கிறதுக்கு, ஏன்னா இது அரசு சம்பந்தமாக இருக்குது. இவங்களுக்கும் அன்றைய அரசராக கலீஃபாவாக இருக்கக்கூடிய அப்துல் மலிக் இப்னு மர்வானுக்கு இடையில பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, தகராறு இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் தன்னை வெளிப்படுத்த அவங்க விரும்ப இல்லை. ஒரு நபரை அனுப்பி நீங்கள் கேட்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, கேட்டு வந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு நாள் ஒருத்தர் வந்தார். அவர் ஒரு கனவை சொல்கிறார்.
இப்படி அது தான் கண்டதாக சொல்லலை, ஒரு நபர் கண்டாங்க, அவங்க தங்களை யாருன்னு வெளிப்படுறதுக்கு விரும்ப இல்லை, உங்கள்கிட்ட கேட்டு வர சொன்னாங்க. சரி கனவை சொல்லுங்கள். கனவு சொன்ன போது அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்தில் இந்த கனவை இமாம் மாலிக் இருக்காங்கல்ல, மாலிக் மதம்னு சொல்கிறோமே, அவங்களை தவிர வேறு யாரும் கண்டிருக்க முடியாது. என்ன ஆச்சரியம் இது பாருங்க, யார் இந்த கனவை காண முடியும் என்பதையும் சொன்னாங்க இப்னு சீரின். ஆச்சரியமாக இருக்கும். அவங்கெல்லாம் தான் நம்ம இமாம். அப்போ அவங்கள பின்பற்றி நம்ம இருக்கிறோன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ சத்தியத்தில் இருக்கிறோங்கிறத நம்ம வெளியே தெளிவுபடுத்துகிறேன். அந்த மாதிரி இமாம்கள் அவங்க இங்கே சொல்கிறாங்க, இந்த கனவை நீ கண்டிருக்க முடியாது, வேற யாரை கண்டிருக்கணும். அந்த மாதிரி சொல்கிறாங்க, அவங்க ஆளைய சொல்லல, அந்த கனவு நான் காணையில் வேற ஒரு நபர் தான் கண்டதுன்னு சொன்ன பொழுதும் இந்த கனவை கண்டது இந்த உலகத்தில் இன்றைய காலத்தில் இமாம் மாலிக்கை தவிர வேறு யாரும் காண முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ இப்னு சீரின் இதுக்கு சொல்கிறாங்க, அப்துல்லா இப்னு ஜுபைர் கண்டாச்சுன்னா அது சரி, அந்த கனவை காண்றதுக்கு அவங்க தகுதியான ஆள் தான். அப்போ ஒவ்வொரு கனவை காண்றதுக்குன்னு ஒரு தகுதி ஒன்று இருக்குது. எல்லா கனவையும் எல்லாரும் காண முடியாது. அப்போ சில தகுதிங்கிறத அல்லாஹ் நிர்ணயிச்சிருக்கிறாங்கிறத நம்ம புரிகிறோம். அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர்கள் கண்டிருந்தால், இந்த கனவை கண்டிருந்தா அரசாங்கத்தால், இப்போ என்ன கனவு, அரசரை அப்துல் மலிக் இப்னு மர்வானை கவுத்தி போட்டு முதுகில் 4 ஆணி அறையிறாங்க. அறையிறது யார்? அப்துல்லா இப்னு ஜுபைர். அவங்க தானே சொல்லி விடுறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அப்துல்லா இப்னு ஜுபைர் கொல்லப்பட்டு விடுவார், அரசர் கொல்லப்பட மாட்டார். யார் கொல்லப்படுறது? குத்துனாங்களே, அரைஞ்சாங்களே, அவங்க ஷஹீதாக்கப்பட்டுருவாங்க. 4 ஆணி என்ன அப்படின்னு கேட்டால், அப்துல் மலிக் இப்னு மர்வான் இந்த அரசர் இறந்ததற்கு பிறகு அடுத்து அவருடைய 4 பிள்ளைகள் அரசர்களாக வருவாங்க. ஒருவர் மரணித்த பிறகு ஒருத்தர் அப்படி 4 வாரிசு என்ன செய்யும். அந்த வாரிசு அரசு அப்பவுமே இருந்திருக்கு. வாரிசு அரசு நீங்கள் பேசிட்டு கத்திட்டு நடக்காங்க இல்லையா, வாரிசு அரசு அந்த காலத்துலேயும் இருந்தா இருக்கு. எல்லா இடத்துலையும் வாரிசு அரசு தான் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தா தெரியலையா? அப்போ அவருடைய மகன் என்று 4 பேர் என்ன செய்வாங்க, ஆட்சி செய்வாங்க. அதான் அந்த 4 ஆணி உறுதியாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஆட்சி நடந்தது. அதே மாதிரி அவங்களுடைய அப்துல் மலிக் மர்வானுடைய பிள்ளைகள் ஆட்சிக்கு வந்தாங்க. எனவே இந்த கனவுக்கு விளக்கம் சொல்வது என்பது ஒரு பெரிய இல்மான விஷயம். அதில் நபிமார்களிலே ரொம்ப டாப் என்று எடுத்துக்கொண்டால் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இந்த உம்மத்திலே ரொம்ப டாப் என்று எடுத்துக்கொண்டால் இப்னு சீரின் ரஹிமஹுல்லா என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். சரி, இப்போ அந்த கனவுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க. யார் சொல்லிட்டா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சாப்பாடு வர்றதுக்கு முன்னால் சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. சொல்லிவிட்டு அந்த கூப்பிட்டு சொன்னாங்க, கொஞ்சம் நேரம் 2 ரக்காத் தொழுதுட்டு இஸ்திகாரா செய்துட்டு, அப்போ அது கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்தாப்பா நீ கனவு கண்டா பாரு, சாறு பிழிகிற மாதிரி இந்த திராட்சை தோட்டத்திலேருந்து திராட்சை பழத்தை நீ இந்த அரசு உன்னை இங்கிருந்து விடுதலை செய்திடும். உனக்கு இந்த கைதிகளுடைய சட்டையை கலட்டிட்டு அழகான சட்டையை உனக்கு தந்துடும். அப்போ நல்ல சட்டை போடுறதாக இருந்தால் நீ விடுதலை ஆகிறாய் என்று அர்த்தம். இந்த கைதிகளுக்குன்னு ஒரு சட்டை வச்சுப்பான் இல்லையா, நம்பர்லாம் போட்டிருக்கோம், 60 நம்ம கைதி நம்பர் 61 71 கூட்டு கிடப்பானே. அப்போ அந்த மாதிரி சட்டைகள் போடுறது அந்த காலத்திலே இருந்திருக்கு. எனவே உன்னுடைய சட்டை கலட்டப்பட்டு நீ விடுதலையாகி மீண்டும் பழைய அந்த பொறுப்பிலேயே நீ நிர்ணயிக்கப்படுவார். சாறு புரிஞ்சு கொடுத்துட்டு இருந்தால ஜூஸ் கொடுக்குற ஆள் தானே அவர். எனவே அந்த பொறுப்பு உனக்கு, ஏன்னா நீ தப்பு செய்யலை, இருந்தாலும் நீ அவனை சொல்ல அவன் ஒன்றை சொல்லன்னு வந்தாலும் ஒரு சந்தேக அடிப்படையில் தூக்கி உள்ளே போட்டாங்க, நீ விடுதலை ஆகிடுவா, உனக்கு ராகத்தாயிடுவான், உனக்கு பழைய பதவி வந்துடும். 1. 2வது, நீ ரொட்டியை தலையில் போட்டு போனால் பாரு, அந்த மத்துபகை விட்டு நீ வெளியில் வர்ற மாதிரி, அந்த சமையல் அறையை விட்டு நீ வெளியில் வர்ற மாதிரி பார்த்தா இல்லை, நீ வெளியில் வர்றதுங்கிறது உன்னுடைய அந்த பொறுப்பிலிருந்து உன்னை நீக்கப்பட்டுடுச்சு, டிஸ்மிஸ். நீ அதோட மாத்திரம் இல்லாமல் நீ தலையில் ரொட்டியை வச்சுட்டு போய் காக்க ஏதோ ஒரு பறவை கொத்தியதுன்னு சொன்னா இல்லையா, உன்னுடைய தலை கொய்யப்பட்டுரும். அதாவது மொத்தத்தில் நீ கொல்லப்பட்டுருவா. நீ கொல்லப்பட்டு உனக்கு அந்த தூக்கில் தொங்க போடப்பட்டிருக்கும், உன்னுடைய உடலை பறவைகள் கொத்தி கொத்தி சாப்பிடும் அப்படின்னு சொன்ன போது இவன் அதிர்ந்துட்டான். அப்போ அந்த 2 பேருமோ அல்லது 2 பேரில் இந்த ரொட்டி சுடுறவனோ அவன் சொன்னானா, இல்லை நான் கனவே காணல, கனவு கண்டதான் நான் என்ன செய்ய, நீங்கள் எல்லாத்துக்கும் கனவுக்கு விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்களே, இப்படி கனவு கண்டதான் உன்னை போட்டு பார்ப்போமேனு போட்டேன், நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, இப்படி ஒரு விளக்கம் சொல்லிக்கிறீங்க, இப்படி ஒரு கனவே நான் காண இல்லையே,
2 பேருமே கனவு காண இல்லைன்னு சொன்ன மாதிரியும் ஒரு ரிவாயத்து இருக்குது. மெயினாக இவன் காண இல்லைங்கிறது சொன்னது உறுதி. இந்த 2 ரொட்டிக்காரன் ஹப்பாஸ், இந்த ஹப்பாஸ் வந்து நான் கனவு காண இல்லை அப்படின்னு சொல்லும்போது இப்போ சொன்னாங்க செய்தினா இவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அக்பர் அன்னதாலிக்க காயினுன் சதப்துமா அவ் கதப்துமா, நீங்கள் சொன்னது, நீங்கள் 2 பேருமே சொன்னது உண்மையோ பொய்யோ, ஆனால் நான் சொன்னது நடந்துடும். நீங்கள் என்கிட்ட கனவு சொல்லிட்டீங்க தானே, நீ கனவு கண்டதா சொல்லிட்டீங்களா இல்லையா, அப்போ அதற்கான விளக்கம் நான் சொல்லிவிட்டேனா இல்லையா, அது நடந்தே தீரும் அப்படின்ட்டாங்க. நீ கனவு காணலைன்னாலும் அது நடந்துடும். அப்போ பொய்யான ஒரு கனவை சொல்லி அதற்கு எதிரான ஒரு விளக்கம் சொல்லப்பட்டால் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதை நம்ம விளங்கிக்கிடணும். எனவே கனவு கண்டதாக பொய் சொல்லக்கூடாது, அது ஆபத்தில் போய் முடியும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், இது விளங்குறோம். இப்படி தான் நடக்கும் என்று சொன்னபோது அவன் கைகாலம் ஆடிடுச்சு. அதே மாதிரி சில நாட்களில் முதல்ல இவனை கூப்பிடப்பட்டது, அந்த ஜூஸ் பிரியனை கூப்பிட்டு அவனோட சட்டையை கலத்தி அவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை போட போகும்போது அங்கேயே போடப்படுது. அப்பவுமே விளங்கிடுச்சு. 2வதாக இவனை அழைக்கப்படுது, இவனோட சட்டையை கலத்தியாச்சு. சட்டையை கலத்திட்டு வேறு ஒரு இறுக்கமான சட்டையை போடப்படுது. அது யாருன்னு கேட்டால் அந்த கொலை கைதிகளுக்கு தான் அந்த சட்டையை போடப்படும். சரி, இவன்ட சப்ஜெக்ட் முடியுதுங்கிறது அந்த சிறையில் இருந்தவர்கள்லாம் விளங்கிக்கிட்டாங்க. யா சாஹிபை இஸ்ஸஜினி யா சாஹிபை இஸ்ஸஜினி அம்மா அஹதுக்குமா ஃபயஸ்கி ரப்பஹு ஹம்ரா. உங்களில் ஒருத்தர், அல்லாஹ் இப்படி சுருக்கமாக சொல்கிறான், உங்களில் 2 பேரில் ஒருத்தர் அரசருக்கு ஜூஸ் புளிந்து அல்லது மது சாறு எடுத்து கொடுப்பீங்க. ஓ அம்மல் ஆஹரு, மற்றவர் ஃபயுஸ்லபு, அவர் தூக்கிலிடப்படுவார் அல்லது சிலுவையில் அறையப்படுவார். ஃபதகுலு தயிரு மின் ரஸிஹி, அவருடைய தலையிலே நின்று பறவைகள் அவரை கொத்தி கொத்தி சாப்பிடும். குதியல் அம்ருல்லதி ஃபீஹி தஸ்தஃப்தியான், நீங்கள் எதை என்கிட்ட கேட்டீங்களோ அதை நான் பதில் சொல்லிட்டேன், அது நடந்தே தீரும், அது நடந்தே தீரும் அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அதே மாதிரியே நடந்துச்சு. இப்போ இது 1 நாள் 2 நாள் நடக்கையில் கிட்டத்தட்ட 1 வருஷ காலம் அங்கே இருந்து தான் இந்த இதெல்லாம் நடந்திருக்குது. 1 வருஷமோ 1 வருஷத்துக்கு மேலேயே இருந்திருக்கலாம். இப்போ இந்த பழச்சாறு பிரியிறான் இல்லையா, இந்த பழச்சாறு பிரிந்து அந்த வெற்றியான நிலைக்கு போய் அந்த பழைய பொசிஷனுக்கே போகக்கூடிய அவனிடத்தில் இவங்க சொல்கிறாங்க, ஒகால லில்லதி லன்ன அன்னஹு நாஜிம் மின்ஹு மதுக்குர்னி இந்த ரப்பிக். இந்தாப்பா, நானும் ரொம்ப நாள் சிறையில் உட்காந்துட்டேன், வருஷக்கணக்காக உட்காந்தாச்சு. உனக்கு கனவு கண்டு இப்போ நீ வெற்றி அடைய போகிற, உன்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க, இந்த சிறையிலேருந்து நீ விடுதலை ஆகிடுவா. நீ விடுதலை ஆகி பழைய பொசிஷனுக்கு உன்னை கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நானும் எவ்வளோ காலங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறது, மக்கள் இடத்துல போய் நான் என்ன செய்யணும், இந்த சத்தியத்தைலாம் சொல்லணும். இப்போ உங்களுக்கெல்லாம் சொல்லி நீங்கள் நேர்வழியில் இருக்கிறீங்க. அங்கே கொஞ்சம் பேர் தானே இருப்பான், ஒரு 100 பேர் இருப்பானோ 50 பேர் இருப்பானோ. அப்போ மக்கள் இடத்துல கொண்டு போய் நான் என்ன செய்யணும், இந்த போதனைகளை நான் முன் வைக்கணும், இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லணும், நேர்வழி அவங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் எனக்கு இருக்குது. எனவே நான் சிறையை கேட்டது உண்மைதான், அது ஒரு சூழல் கேட்டேன், அது எப்போவும் நடந்து முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் மாறி மறந்து போயிடுச்சு. இப்போ நான் வெளியே போனால் தான் இந்த நேர்வழியை மக்களுக்கு சொல்ல முடியும். அதனால் நீ என்ன செய், அரசர்கிட்ட ஜூஸு கொண்டு போவியா இல்லையா, அப்போ என்னை பற்றி சொல்லு அப்படிங்கிறாங்க. உது குர்னி இந்த ரப்பிக்க, உன்னுடைய ரப்பு இடத்துல, உன்னுடைய அரசர் இடத்துல, எஜமான் இடத்துல என்னை சொல்லு அப்படின்னு அவன் பார்த்தான். அடே இவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறேன், நான் சொல்லாமல் இருப்பேனா, நான் கண்டிப்பாக சொல்லுவேன், உங்களை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் இது அல்லாவுக்கு பிடிக்கல இப்படி சொன்னது. நீங்கள் சிறைக்கு போனோட யார்கிட்ட கேட்டீங்க, என்கிட்ட தானே கேட்டீங்க, நான் சிறையில் கொண்டு விட்டேன், சிறையிலேருந்து வெளியே அனுப்பிச்சோன்னு யார்கிட்ட கேட்கணும், என்கிட்ட தான் கேட்கணும். இது இந்த மஹப்பத்துள்ள சில பேர் அப்படி தானே, அப்படி நமக்கு ரொம்ப பிரியமான ஆள் இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்டேன்னு சொன்னால், அப்படி என்னை விட்டுட்டு அங்கே போய் நீ ஏன் கேட்குற, நீ நான் இல்லையா, அப்படி கோவம் வருமா இல்லையா? அந்த கோவம் அல்லாவுக்கு வந்தது. அந்த கோவம் அந்த பொசிசிவா என்னமோ சொல்கிறாங்களே, அந்த மாதிரி கதை அங்கே வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம நேசர் எங்கிட்ட கேட்குறத விட்டுட்டு நான் அவருக்கு எல்லா எளிமையும் கொடுத்துருக்கிறேன், நபியாக ஆக்கியிருக்கிறேன். இப்போ நபி ஆகிட்டாங்க. சிறையில் இருக்கும்போது நுபுவத்து வழங்கப்பட்டதுன்னு இருக்குது, அதுக்கு முன்னால் வழங்கப்பட்டதுன்னு இருக்குது.
ஆனால் மொத்தத்தில் எப்படி இருந்தாலும் அவங்க எங்கிட்ட தானே கேட்டிருக்கணும். அதை கேட்டுட்டு அவன்கிட்ட போய் நீ அரசன்ட்ட போய் சொல்லுண்டு, நீங்கள் கேட்க போய் தானே அந்த அந்த திட்டங்களெல்லாம் அமைத்து கொடுத்து உள்ளே தூக்கி போட்டு அவங்கள சிஜினில், அந்த சிறையில். இப்போ சிஜினை விட்டு சிறையை விட்டு நீங்கள் வெளியில் வரணும் எங்கிட்டே கேட்டிருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான். இப்போ ஷைத்தானு அல்லாஹ் என்ன செய்யலாம் ஏவி, ஷைத்தான் ஃபன்சாஹு ஷைத்தானு திக்ர ரப்பிஹி. அந்த வெளியில் வந்தான் அந்த ஜூஸ் கலைக்கிறவன், அந்த ஜூஸ் கரைக்கிறவனுடைய நினைவில் மறதியை போட்டுட்டான், மறக்க வச்சுட்டான் ஷைத்தான். அவன் மறந்துட்டான். அப்படியே மறந்து ஃபலபித ஃபிஸ்ஸிஜ்னி பிதா சினீன், பல வருடங்களாக அதற்கு பிறகு சிறையில் இருந்தாங்க. நாட்கள், வாரங்கள், மாதங்கள் அல்ல, வருஷ கணக்காக இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் எவ்வளோ காலம் உள்ளே போட்டிருக்கிறான்னு பாருங்க, எவ்வளோ காலம் அல்லாஹ்தால உள்ளே போட்டிருக்கிறான். அப்போ நம்ம அந்த அந்த நிகழ்வு நடக்கும்போது, சுலைஹா அலைஹிஸ்ஸலாம் நிகழ்வு நடக்கும்போது 30 வயசுன்னு சொன்னோம். அப்போ அந்த வயசில் கிட்டத்தட்ட அந்த பிரச்சனை நடந்து இவங்க உள்ளே வரும்போது 31 வயசுங்கிறாங்க. உள்ளே வரும்போது சிறைக்கு வரும் 31 வயசு. இப்போ கிட்டத்தட்ட 7 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம் பல கருத்துக்கள் இருக்குது. 7 வருஷம்னு வச்சுக்கிட்டால் 38 வயசு வரைக்கும் உள்ளே கடந்திருக்கிறாங்க. அப்போ இது நடந்தது என்பது ஒரு வருஷத்துலேயே அது 2 வருஷத்துக்குள்ளேயே தான் இந்த கனவு விஷயங்கள் நடக்குது. அப்போ 33வது வயசில் நடந்துன்னு வந்தாலும் அவங்க அல்லாட்ட சொல்லாமல் அவன்கிட்ட சொல்லி நீ உன்னை எஜமான்ட்ட சொல்லு, உன் அரசன்ட்ட போய் சொல்லுன்னு அனுப்புனதுனால அல்லாஹ் அப்படியே விட்டுட்டான். அப்படியா அவன் பார்த்துக்கிட்டு ஷைத்தான் இங்கே மறக்கடிச்சிட்டான், ஆளை உள்ளே போட. அவன் பார்த்தான் ஷைத்தான், இவர் வெளியே வந்தா எல்லாத்துக்கும் மார்க்கத்தை சொல்லிகிட்டு இருப்பார், நேர் வழியை சொல்லிகிட்டு இருப்பார், அல்லாஹ் வணங்கன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சிலையை வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்முடைய வேலையெல்லாம் குறைஞ்சி போயிடும். நம்முடைய சிலை வணக்கத்தையெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம், அதையெல்லாம் அவங்க உடைச்சி போடுவாங்கன்னு சொல்லி மறக்கடிக்க வச்சுட்டான். அல்லாட்ட ஒப்படைச்சிருந்தா அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், அவனுக்கு நினைவு கொடுத்துருப்பான். சரி, ஃபன்சாஹு ஷைத்தானு திக்ர ரப்பிஹி ஃபலபித ஃபிஸ்ஸிஜ்னி பிதா சினீன், பல வருடங்கள் அங்கே தங்கக்கூடிய ஒரு சூழலை அங்கே ஏற்பட்டு விட்டது என்பதை நாம் புரிய முடிகிறது. இப்போ இந்த இதிலிருந்து நாம் இப்போ இதோட அதற்கு பிறகு எப்படி வெளியில் வர்றாங்கங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்க இருக்கிறோம். அது சிறையிலேருந்து வெளியே எவ்வளோ காலத்துக்கு சிறையில் போட்டு வைக்கிறது, வெளியே கொண்டு வரணும் இல்லை, வெளியே கொண்டு வந்தால் தானே அடுத்த நிகழ்வுக்கு நான் போக முடியும். அப்போ அல்லாஹ் வெளியில் கொண்டு வர்றான். அதை எப்படி வெளியில் கொண்டு வர்றான் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் அல்லாஹ் எடுத்து அவங்க தௌபா செய்கிறாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம இவன்கிட்ட கேட்டிருக்கக்கூடாது, என் ரப்பிட்ட கேட்டிருக்கணும். அவன்கிட்ட போய் சொல்லி விட்டதுனால ஏற்பட்ட அது இயல்பாக ஒன்று சொன்னாங்க, அது அல்லாஹ்வுக்கு என்ன செய்யலை, கோவம் வந்துடுச்சு. ஹைர் அருமையான பெருமக்களே, இப்போ இதிலேருந்து நாம் விளங்குவது என்னென்னா, ஒன்று அல்லாஹ் மீது தவக்கல் வைக்கணும். தவக்கலோடு நம்ம நடந்தால் அந்த உமைய தவக்கல் அலல்லாஹி ஃபஹு ஹஸ்பு, அல்லாஹ் அவனுக்கு போதுமானவன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். சரி, அதுக்கு அடுத்து இந்த கனவினுடைய விஷயத்தில் சொல்லும் பொழுது ஒரு நெருடலான ஒரு வித்தியாசமான ஒரு கனவை யாராவது கண்டால் அவங்க 5 விஷயத்தை பேணணும். ஒரு பயமான கனவு வந்துட்டுன்னு வைங்களேன், பேய் பிசாசு கொள்கிற மாதிரி, அது மாதிரி, அது யானை துரத்துற மாதிரி, இந்த மாதிரி முசீபத்தான ஒரு கனவுகள் வந்ததுன்னு சொன்னால் அவங்க 5 விஷயத்தை நீங்கள் பேணிங்கன்னா எதுவுமே அவங்கள ஒன்றும் செய்யாது. அந்த கனவு உண்மையான கனவாக இருந்தாலும் கூட இந்த 5 விஷயங்கள் செய்வதனால் அவருடைய நிலை மாற்றப்பட்டு அவர் பாதுகாப்பாக ஆகிடுவார். இதை அறிஞர் இமாம்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. ஹதீதினுடைய அடிப்படையில் அது விளக்கம் எழுதுகிறாங்க. அந்த 5இல் முதலாவது என்னென்னா, முதல்ல விழித்ததும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடணும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஒன்று திடுக்கிட்டு நம்ம விழிச்சிருவோம், அப்படி இல்லை நம்ம கனவு வலிமையாக முடியுது, கனவு முடிஞ்சு நம்ம என்ன செய்கிறோம், கனவு முடிஞ்சு நம்ம அதுக்கப்புறம் அந்த தூக்கம் அப்படியே தொடருது. அப்புறம் காலையில் தான் இப்படிலாம் ஒரு பயங்கரமான கனவு வந்தது அப்படின்னு ஞாபகம் வரலாம். அல்லது அந்த நேரத்துலேயே நமக்கு அந்த திடுக்கிட்டே நம்ம விழித்திடலாம். எப்போ விழித்தோமோ அப்போ உடனே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிடணும். ஒன்று. ரெண்டாவதாக தன்னுடைய இடது பக்கத்தில் 3 முறை துப்பணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துப்ப சொல்கிறாங்க. இடது பக்கத்தில் தூண்டு ஷைத்தானை துப்பிடணும். மூன்றாவதாக அந்த இடத்துல திருப்பி நீங்கள் படுக்கிறதா இருந்தால் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் அகன்று படுத்துடணும். கட்டியில் படுத்தீங்களா கீழே படுத்துருங்க. கட்டியில் இந்த பக்கம் படுத்திருந்தீங்களா கூட அது கீழே படுக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் அந்த பக்கம் வந்து படுத்துக்கணும். அல்லது வேறு கட்டியில் போய் சோஃபாவில் போய் எனத்தையாவது படுத்துக்கிட வேண்டியதான். அன்றைக்கி ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கனவு கண்ட நேரத்துக்கு இடம் மாறி படுக்கணும். 3வது. 4வதாக எழுந்த உடனே 2 ரக்காஅத்து தொழுவணும். தொழுது அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடணும். 5வது விஷயம்,
இந்த மாதிரி மோசமான கனவுகள் கண்டால் நீங்கள் யாரிடமும் சொல்லாதீர்கள்ங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஆனால் நமக்கு சொல்லாட்டா தலை வெடிச்சிருமே, யார்ட்டையாவது போய் சொல்லிடுவோம். இது சொல்லாதேன்ற ஹதீஸே இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கனவு கண்டால் யார்ட்டையும் சொல்லாதீங்க. இந்த 5ஐயும் பேணி கொண்டால் அந்த கனவினால் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்கிறார்கள். இந்த ஹதீதை அடிப்படையாக வைத்து துப்புறது ஹதீதில் வருது, பாதுகாப்பு தேடுறது ஹதீதில் வருது, யாரையும் சொல்லாதீங்கன்னு ஹதீது வருது. அதோடு இந்த ரெண்டையும் இமாம்கள் அந்த ஹதீதினுடைய ஆய்வில் இந்த 2 விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறாங்க. இடம் மாறி படுக்கிறத, 2 ரக்காத்து தொழுகிறத, இதை என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அது வேறு விஷயங்களை வைத்து தான். ஏன்னா ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் போகும்போது ஒரு இடத்துல என்ன செஞ்சிட்டாங்க, போகிறாங்க நைட்டில் ரொம்ப அப்படியே டயர்ட் ஆகிட்டாங்க, தங்குறாங்க. சுபுவுக்கு யார் எழுப்பி விடுவான்னு கேட்குறாங்க. யாராவது கொஞ்சம் தூங்காமல் இருந்து, ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ராத்திரி 2 மணி ஆயிடுச்சு, கொஞ்சம் நேரம் தானே இருக்குது, சுபு வந்துடும், யாராவது எழுப்பி விடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது பிலால் நாயம் வந்துட்டு நாயமே நான் எழுப்புறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு ஒட்டகத்தை படுக்க வச்சு அந்த ஒட்டகத்தை மேலே இப்படி சாஞ்சு உட்காந்து முடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஆள் தூங்கியாச்சு. அவளும் தூங்கிட்டா. தூங்கின உடனே சூரியன் உதயமாகி சூரியன் வெளிச்சம் வந்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்புறாங்க. என்ன பிலால் எல்லாம் இது எழுப்பி விட்றேன்டியெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்குறா. நாயமே நீங்கள் நான் தூங்கிட்டேன், அதான் எனக்கும் தூக்கம் வந்துட்டு அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வந்த தூக்கம் தான் எனக்கும் வந்துட்டு நாயகமே அப்படின்றாங்க. சரி பரவாயில்ல, முதல்ல என்ன செய்ய, நம்ம தொழுவணும். இப்போ கல்லா தொழு இல்லைன்னு சொல்லிட்டு நடக்கிறானோ, கல்லா தொழுகையே கிடையாதுங்கிறான் அவன். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இந்த இடத்த விட்டு நம்ம வேறு இடத்துல போய் தொழுவோம் அப்படின்னு அந்த இடத்த விட்டுட்டு அந்த இன்னொரு இடத்துல போய் என்ன செய்கிறாங்க, தொழுகிறாங்க. இப்போ இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து தான் என்ன செய்கிறாங்க, எல்லாமே தீர்மானமாக தெளிவாக நம்முடைய இமாம்கள் என்ன செய்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும். அருமையான பெருமக்களே, இந்த இப்படி கனவுகள் கண்டால் இதை நாம் பேணி நடந்து கொள்ளணும். அதனால் எந்த அதனும் இல்லை. நல்ல கனவுகள் கண்டால் நமக்கு விருப்பமானவர்கிட்ட சொல்லலாம், சொல்லி தான் ஆகணுங்கிறது இல்லை. எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாது. காபத்துல்லாவை காண்றோம், பள்ளிவாசலை காண்றோம், எல்லாவற்றுக்கும் மேலாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறோம். அல்லாஹ் அதை நமக்கு நசீபாக்கி வைப்பானாக. அப்படிலாம் நம்ம பார்க்கும்போது அது நம்ம அப்படி சொல்லணும்னு வந்தால், சொல்லி தான் ஆகணுங்கிறது இல்லை, சொல்லணும்னு வந்தால் நமக்கு ரொம்ப நெருக்கமான விருப்பமானவர்கிட்ட சொல்லணும். அதையும் எல்லார்கிட்டையும் பரவாயில்ல என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இப்படி தான் நமக்கு மார்க்க நமக்கு சொல்லித்தருது. எனவே இந்த அடிப்படைகளை நாம் வாழ்வதற்கு, வளர்வதற்கு, இந்த செய்திகளை கேட்டு அதன் வழியிலே நடப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.